அன்பர்களே, இந்த பதிவில் நாம் சித்ரா பௌர்ணமியும் சித்தர் மற்றும் சித்திரை புத்திர நயினார் வழிபாடும் தரும் நன்மைகளும் என்பது பற்றி பார்ப்போம். தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. இந்த 12 மாதங்களில் உள்ள ஒவ்வொரு மாதத்திற்கும் என தனிச்சிறப்புகள் உண்டு. அந்த வகையில் தமிழ் புத்தாண்டும் சித்ரா பௌர்ணமியும் சித்திரை மாதத்திற்கான தனிச்சிறப்பு. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீசியஸ் என மேலும் பல தமிழ் மக்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டும் சித்திரை முழுநிலவு நாளில் சித்ரா பௌர்ணமியும் மிகச் சிறப்பாக பன்னெடுங்காலமாக தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு துவங்கிய பின் முதலில் வருவது சித்ரா பௌர்ணமி வழிபாடு ஆகும். தமிழ் மொழியை அடிப்படையாக வைத்து நாம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவதைப் போல் தமிழ் சித்தர்களையும் சித்திரை புத்திரரையும் அடிப்படையாக வைத்து நமது தமிழர்களின் வழிபாட்டில் முக்கிய இடம் பெறுவதே சித்தர் பௌர்ணமி எனும் சித்திரை மாத சித்ரா பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமிகளை விட இந்த பௌர்ணமிக்கு தனிச்சிறப்பு உண்டு. மாதத்தின் பெயரும் நட்சத்திரத்தின் பெயரும் ஒன்றாகி சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி என்பது சிறப்பு பெறுகிறது. எனவே சித்திரை பௌர்ணமியில் செய்யும் வழிபாடுகளுக்கு கூடுதல் பலன் கிட்டும். சித்ரா பௌர்ணமியில் கலவை சோறு தயார் செய்து, அதாவது சித்ரா அன்னம் உணவு தயார் செய்து நிலா ஒளியில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கூடியிருந்து நிலாச்சோறு உண்ணுவது நமது முன்னோர்களிடையே வழக்கமாக இருந்தது. இது குடும்ப ஒற்றுமைக்கும் அன்பை அதிகரிக்கவுமான நிகழ்வாக நமது முன்னோர்கள் கடைபிடித்தனர். நமது அண்டத்தில் உள்ள உலக தோற்றமும் அதில் உள்ள உயிர்களின் தோற்றமும் நிகழ்ந்தது சித்திரையில் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கை. இவ்வாறு அவதரித்த ஒவ்வொன்றின் செயல்களையும் மேலான ஒரு ஆற்றல் சக்தி தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அது உலக உயிர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு விதிப்படி வினையாற்றுகிறது. இதற்கு பொறுப்பு தெய்வமாக நம்மிடையே இருந்து வருபவர்தான் சித்திரை புத்திரனார். இவர் அவதரித்ததும் சித்திரை பௌர்ணமியில் தான் என்பது நமது வழக்கத்தில் உள்ளது. குறிப்பாக சூரியன் உச்சம் பெற்று பூமிக்கு அருகாமையில் வரும் நேரமும் சந்திரன் மிகவும் ஒளி வீசும் நட்சத்திரமான சித்திரைக்கு வரும் நேரமும் மேசராசியில் சூரியனும் துளாராசியில் சந்திரனும் அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் நேர் பார்வை பார்ப்பதும் அதற்கான நேரமும் கூடியதே சித்ரா பௌர்ணமி ஆகும். சித்ரா பௌர்ணமி சித்திரை புத்திரனாருக்கும் நமது ஆதி 11 சித்தர்களுக்கும் பூசை செய்து வழிபட வேண்டிய நாளாக திகழ்கிறது. எப்போதுமே பௌர்ணமி நாளில் சந்திரனின் கிரகண ஆதிக்கம் பூமியில் அதிகம் இருப்பதை உணர்கிறோம். அந்த நேரத்தில் மனிதர்களின் உடலிலும் அவ்வாதிக்கத்தினால் பலவித இரசாயன மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஒவ்வொருவரின் உடலும் மனமும் நுண்ணிய நிலையில் இருக்கும். இந்த நேரமானது சமநிலையை உண்டு பண்ணக்கூடிய துளாராசி நட்சத்திரங்களின் கூட்டு நேரம் என்பதால் அதில் இருக்கக்கூடிய சந்திரனின் ஆதிக்கம் நம் மனதிலும் உடலிலும் அம்மாதிரியான சமநிலையை உண்டு பண்ண ஏதுவாகிறது. இதனை நன்கு உணர்ந்த நம் தமிழ் சித்தர்கள்
மதுரை தமிழ் சங்கத்தில் ஒன்று கூடி பொற்றாமரை குளத்தில் நீராடி சாத்தனாரின் வழிகாட்டுதலுக்கு இணங்கி தங்க தாமரையால் சிவத்தை வணங்கி சீவத்தை நிலைக்க செய்து தமக்கு உண்டான பாவங்களை போக்கச் செய்து பொற்றாமரை குளத்தில் உள்ள அதிசய தங்க தாமரையின் மூலமாகவே அக்காலத்தில் நல்ல இலக்கியங்களையும் சங்ககால நூல்களையும் படைத்தார்கள், தேர்ந்தெடுக்கவும் செய்தார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நல்ல தரமான நூல்களை படிப்பது, தம் தவறுகளை திரித்து கொள்வது, சித்திரை புத்திர நயனாரையும் சித்தர்களையும் சித்திரை பௌர்ணமியில் வழிபடுவது என்பது நம் ஒவ்வொருவருக்கும், நமது ஒவ்வொருவர் குடும்பத்திற்கும் மன நிறைவையும் குடும்ப மேன்மையையும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தரவல்லது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.